நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். பொது அறிவியல் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள். இ-ஷ்ரம் வலைதளத்தில் பதிவு செய்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் அட்டைகள் வழங்குவது உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு கடந்த 2021 ஜூன் 29 உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதித்துறை ஆவணங்கள் தீர்ப்புகளை மொழிபெயர்க்கும் பணியை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் உச்சநீதிமன்றம் மேற்கொண்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான INS துஷில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. 4 போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் இந்தியாவும் கடந்த 2016ஆம் ஆண்டில் கையொப்பமிட்டன. அதன்படி 2 போர்க்கப்பல்களை இந்தியாவிலும் 2 போர்க்கப்பல்களை ரஷ்யாவிலும் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. ரூபாய் 20,000 கோடியில் கையொப்பமிடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது ஏவுகணைகளுடன் கூடிய INS துஷில் போர்க்கப்பல் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது. INS துஷில் போர்க்கப்பல் 125 மீட்டர் நீளமுடையது, 3900 டன் எடையுடையது. புவியியல் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள். புவி தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படும் பகுதியில் எல் சால்வடார் அமைந்துள்ளதால் அங்கு நிலநடுக்க அபாயம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் 81 கோடி மக்களுக்கு மானிய விலை அல்லது இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ளூர் சந்தையில் உருளைக்கிழங்கு ரூபாய் 35 முதல் ரூபாய் 45 வரை விற்கப்படுகிறது. அண்டை மாநிலங்களுக்கு உருளைக்கிழங்கை அனுப்பினால் விலை மேலும் அதிகரிக்கும் என்பதால் வேறு மாநிலங்களுக்கு உருளைக்கிழங்கை விற்கக்கூடாது என மேற்கு வங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இருந்து உருளைக்கிழங்கு அனுப்பப்படாததால் ஜார்க்கண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அதன் விலை அதிகரித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை கேரளத்தில் இருந்தாலும் அதன் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றமும் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையமும் அனுமதி வழங்கியுள்ளன. அங்கு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக பொது பணித்துறையினர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்றபோது கேரள வனத்துறை சோதனை சாவடி ஊழியர்கள் அனுமதிக்கவில்லை. தமிழ்நாடு அரசு எதிர்த்தாலும் மேகேதாட்டுவில் புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றன. மராத்தி மொழி பேசுபவர்கள் அதிகமாக வசிக்கும் பெலகாவி மாவட்டத்தின் 865 கிராமங்கள் தங்களுக்கே சொந்தம் என்று கூறி மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. கேரளத்தில் உள்ள காசர்கோடு யாருக்கு சொந்தம் என்பதில் கர்நாடகத்துடன் மோதல் போக்கு கடந்த பல 10 ஆண்டுகளாக தொடர்கிறது. குடிநீர் தேவைக்காக ஹரியானாவை எதிர்த்து தில்லி அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. இந்திய ஆட்சியல் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள். மகளிர் சுய உதவி குழுக்களில் 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 8 லட்சம் கோடி நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது என்று LIC பீமா சகி திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வங்கதேச தலைநகர் டாக்காவில் இந்தியா மற்றும் வங்கதேச வெளியுறவு செயலர்கள் சந்தித்தனர். அதைத் தொடர்ந்து வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸையும் வெளியுறவு செயலர் மிஸ்ரி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நடப்பாண்டில் 11.70 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பள்ளி கல்வியை பெறவில்லை என்று மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். ஜாமீன் வழங்கிய 7 நாட்களில் சிறைகளில் இருந்து கைதிகள் விடுதலையாவதை உறுதி செய்ய வேண்டும் என சட்ட பணிகள் ஆணைக்குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசமைப்பு சட்டத்துக்கு முரணான வகையில் கர்நாடகத்தில் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் 50%
கன்னடர்களுக்கே என்றும், ஹரியானாவில் 75% உள்ளூர் மக்களுக்கே என்றும் தேர்தல் அறிக்கையில் அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே சந்தை, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே ரேஷன் என வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் மத்திய அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் எனப்படும் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், PMSree எனப்படும் வளரும் இந்தியாவின் பிரதமரின் பள்ளிகள் திட்டம் ஆகியவற்றுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசு வழங்கிய ஒப்புதல் மற்றும் நிதி ஒதுக்கீடு விவரம் மற்றும் இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத மற்றும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்குவது இல்லையா என்று மக்களவை உறுப்பினர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி அளித்துள்ள பதிவில், நிதி ஆண்டில் இத்திட்டத்திற்கு ரூபாய் 2151.59 கோடி தமிழகத்துக்கு ஒதுக்க திட்ட அனுமதிக்கு வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதே சமயம் PMSree திட்டத்தை தமிழக அரசு இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த திட்டத்தை 2024-25 கல்வி ஆண்டுக்கு முன்பாக ஏற்பதாக கடந்த மார்ச்சில் தெரிவித்த தமிழக அரசு, தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்க வரிகளை முழுமையாக நீக்கிவிட்டு திருத்தப்பட்ட பத்திகள் அடங்கிய புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஜூலை மாதம் அனுப்பியது. அத்தகைய மாற்றம் ஏதுமின்றி புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையொப்பமிட தமிழக அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள். விவசாயிகள் மற்றும் ஊரக தொழிலாளர்களுக்கான பணவீக்கம் கடந்த செப்டம்பரில் முறையே 5.96% மற்றும் 6% சரிந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் RBI 26வது ஆளுநராக வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டார். இந்தியாவின் எந்த பகுதியிலும் இந்தியர்கள் வர்த்தகம் செய்யலாம் என்று அரசமைப்பு சட்டம் உறுதி அளித்துள்ள போதிலும் 2023 சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமுல் நிறுவனத்தை கர்நாடகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று அனைத்து அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் முதல் 6 மாதத்தில் பொதுத்துறை வங்கிகளின் ரூபாய் 42,035 கோடி வாரா கடன் வங்கிகளின் கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை வசூலிக்க முடியாவிட்டால் அதனை வங்கிகள் தங்கள் கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்குவது வழக்கம் ஆகும். வங்கி நிர்வாக காரணங்களுக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த கடனை திரும்ப வசூலிக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்த கடன் தள்ளுபடியாக கருதப்பட மாட்டாது. பாரத ஸ்டேட் வங்கி ரூபாய் 8,312 கோடி, பஞ்சாப் நேஷனல் வங்கி ரூபாய் 8,061 கோடி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரூபாய் 6,344 கோடி, பேங்க் ஆஃப் பரோடா ரூபாய் 5,925 கோடியை கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கியுள்ளன. அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் சேர்த்து மொத்தம் ரூபாயின் 42,035 கோடியை கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கியுள்ளன. அந்த 6 மாத காலகட்டத்தில் ரூபாய் 37,253 கோடி வாரா கடன் திரும்ப வசூலிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகள் ரூபாய் 1.14 லட்சம் கோடி கடனை கணக்கு பதிவில் இருந்து நீக்கின என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் பற்றிய நடப்பு நிகழ்வுகள். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறது அதிவீரராமர் இயற்றிய வெற்றி வேட்கை எனும் நீதி நூல். உணவு நிறுவன பணியாளர்களின் பணி நிபந்தனையில் திருத்தம் உள்பட பேரவையில் ஒரே நாளில் 10 திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. புது கட்டடங்களுக்கு உரிமம் வழங்குதல், உள்ளாட்சி அமைப்புகள் கேளிக்கைகள் வரி விதிப்பது, தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்டம், வேளாண் விளைபொருளை சந்தைப்படுத்துதல் திருத்த சட்டம், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் காப்பகங்களை முறைப்படுத்தும் திருத்த சட்டம், சரக்குகள் சேவைகள் வரி திருத்த சட்டம், சென்னை பல்கலைக்கழக திருத்த சட்டம் உள்பட 10 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றில் முக்கியமாக உணவு நிறுவன பணியாளர்களின் பணி நிபந்தனைக்கான சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சிறு குற்றங்கள் இழைத்தாலும்
சிறை தண்டனை விதிப்பதற்கு வகை செய்ய சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 52 கோயில்களில் இருந்து பழந்தமிழ் ஓலைச் சுவடிகள் பட்டயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருக்கோயில்களில் இருந்து ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க முதல்வர் தலைமையில் உயர்நிலை ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த குழுவின் ஆலோசனைப்படி 1584 கோயில்களில் ஓலைச்சுவடிகள் இருப்பது குறித்து கள ஆய்வு செய்யப்பட்டது. இந்த குழுவின் ஆலோசனைப்படி அதில் 52 கோயில்களில் சுருணை ஓலைகள், இலக்கிய ஓலைகள், மருத்துவம் தொடர்பான குறிப்புகள் பொருந்திய ஓலை சுவடிகள், தங்க முலாம் பூசப்பட்ட ஏடு, வெள்ளி மற்றும் ஐம்பொன் பட்டயங்கள் என சுமார் 1.07 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கட்டணத்துடன் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் கேளிக்கை வரி சட்டத்தை திருத்தி புதிய பிரிவை சேர்ப்பதற்காக இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அதன்படி கல்வி நிறுவனம், சங்கம், குழுமம், யாருடைய பெயரிலாவது அமைக்கப்பட்டுள்ள கழகம் போன்ற நிறுவனங்களின் வளாகங்கள் மற்றும் நுழைவு சீட்டு அல்லது பங்களிப்பு அல்லது சந்தா போன்ற கட்டணங்கள் செலுத்த வேண்டிய இடங்கள் ஆகியவற்றில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சி, நாடகம், காட்சி அல்லது பிற நிகழ்ச்சி எதற்கும் மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் 10% அனுமதி கட்டணத்தில் கேளிக்கை வரி வசூலிக்கலாம் என்று திருத்தங்களை அந்த சட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் கேளிக்கை வரி சட்டத்தின்படி அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கேளிக்கைகள் மற்றும் பொழுதுபோக்குகள் மீது வரி விதிப்பதற்கும் வசூலிப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்குகிறது. நன்றி.